நம்ம திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, நம்ம இளைஞர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும், திறன் மேம்பாடு அடையணும், உயர்ந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும்னு பாடுபடுறோம். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்துன்னு நான் சொன்னது மட்டும் இல்ல, பலமுறை சொல்லிட்டே இருக்கிறேன். கல்விக்காக யார் பேசினாலும் அவங்கள மனசார நான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் இதே கடலூர் சாத்தியப்பட்டு கிராமத்தை சார்ந்த செல்ல பசங்க 2 பேர் தேவா ஜீவா தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சு பாராட்டினேன். அதே போல நான் முதல் திட்டத்தில் இதே கடலூர் மாவட்டம் வேக கொள்ளையை சார்ந்த இந்துமதி, வடக்குத்து பகுதியை சார்ந்த பத்மாவதி கடந்த ஆண்டு UPSC தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள் பெறக்கூடிய வெற்றியை தான் திராவிட மாடல் ஆட்சியோட வெற்றியா பார்க்கிறேன். இது மாதிரி திராவிட மாடலோட அடையாளமா லட்சக்கணக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா பழனிசாமி ஆட்சியோட அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, அதான் அடையாளம். துப்புக்கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. இப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியோட பல்லிழிக்கு லட்சணம். தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டராகி இருக்கக்கூடிய இடம் தான் பாஜக வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாத பாஜகவுக்கு பின்வாசலை திறந்துவிடும் என்பதுதான் பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். அதனால தான் நாங்கள் சொல்றோம், நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அழுத்தமா எல்லா இடத்துலையும் கேட்கிறேன். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆளுக அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரோடி மண்ணோடு வெளுத்தப்படணும். அதுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்.